அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ தொடர்ச்சியாக மாந்தியை பற்றி ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்துட்டே வர்றோம். இப்போ இதுவரைக்கும் மாந்தி பெரும்பாலும் மைனஸ் பலன்களை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இனி பார்க்க போகிற இதில் மாந்தியுடைய மறுபக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? இப்போது மாந்தி 10, 11, 12ஆம் பாவகங்களில் நின்றால் என்ன பலன் கொடுத்தான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் மாந்தி 10ஆம் இடத்தில் நின்றால், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். இதில் அவர் நிற்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் அதிர்ஷ்டம் மிக்கவர். அவர் எதை மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா. தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பார். பல நுணுக்கங்களை தொழிலில் புதுசாக பல நுணுக்கங்களை அறிமுகப்படுத்துவார். எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இவர் வித்தியாசமாக சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில் தொழில் பண்ணி பெரிய ஆளாயிருந்தார், சரிங்களா? ஸோ மாந்தி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் மிக அதிர்ஷ்டமிக்கவராக இருக்கார். அதாவது ஒரு அதிகார பலம் அவர்கிட்ட இருக்கும். இவரை பார்க்குறதுக்கே 10 பேர் 20 பேர் காத்து கிடப்பாங்க. அப்படி ஒரு பலமிக்கவராக மாறிடுவார். அண்ணாச்சியை பார்க்கணும், அமைச்சரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பல பேர் இவரை பார்க்குற காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவர் உயர்ந்தார் வாழ்க்கையில். அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்குறார் மாந்தி. தொழிலில் நல்ல வருமானம் வரும், சரிங்களா? படிப்பெல்லாம் இவருக்கு தேவையில்லை. தொழிலில் கிங்காக இருப்பார். பல ஊர்களில் அல்லது பல தேசங்களில் ஏற்றுமதி இறக்குமதி போல் இவர் பல ஊர்களில் பிரான்ச் வச்சுருப்பார். அந்த மாதிரி பேர் ரொம்ப பிரபலமாயிடுவார். ஒரு நேம் பிராண்டட் நேம் இவருக்கு இருக்கும். கண்டிப்பாக இவர் பேரை சொன்னாலே கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பார். ஸோ மாந்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நன்மை செய்கிறது. வேறு எந்த கிரகமும் இந்த அளவுக்கு செய்யாது. 10ஆம் இடத்தில் இருக்கும் மாந்தி மிக சிறப்பு. இதை விடவும் 11ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் உருவக்கம் ஒவ்வொன்று விடும், லாபம் மிக அதிகமாக வந்துடும். புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்வி குழுமம் தொழில் உருவக்கம் நடத்துவாங்க. ஆனால் காலேஜ் வச்சுருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட பிஸ்னஸில் இவங்க 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க இருப்பாங்க. செல்வ சேர்க்கை குமியும். செல்வ சேர்க்கை இருப்பதனால இவர்களுக்கு செல்விகளின் சேர்க்கையும் குறையும். பிற பெண்களுடன் தொடர்பு அதிகமாக இருக்கும். எப்பயுமே இவரை சுற்றி ஒரு 4-5 பெண்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. மனுஷன் யோகக்காரன், அனுபவிக்க பிறந்தவன். 11ல் மாந்தி இருந்தான்னா அவனுக்கு எல்லா சுகமும் நல்லா கிடைக்கும். அடிக்கடி வெளிநாடு வெளியூர் டூர் போயிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஒரு மாபெரும் சாதனை சக்கரவர்த்தியாக 11ல் மாந்தி இருந்தால் மாறிடுவாங்க. அவங்க படிச்சிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த மாந்தி நின்ற ஸ்தான அதிபதியுடைய தசாபுத்தி காலங்களில் அல்லது புத்தி நடக்கிற காலங்களில் இவங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுத்து செய்ய ஆரம்பித்து அது மலன்னு நல்லா பிக்கப் ஆகி அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் ஒரே பாட்டில் உச்சிக்கு வந்தது மாதிரி வந்துடுவாங்க. பார்த்துங்க, அந்த தசாபுத்தி காலத்தில் அல்லது அந்த புத்தி நடக்கிற காலத்தில் டாப்புக்கு வந்துடுவாங்க. அசையும் அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கும் இவங்ககிட்ட. சரி, இப்போ மாந்தி 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். மாந்திக்கு எதையுமே அதிகப்படுத்தி தான் பழக்கம். ஸோ அப்போ உங்களுக்கு விரயம் அதிகமாக ஆகும். விவாகம் சம்பந்தப்பட்ட விரயம் அதிகமாக இருக்கும்.
மனைவி அல்லது கணவன் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகம், உடல் ரீதியான செலவுகள் அதிகரிக்கும். படுத்தா நிம்மதியான தூக்கமே இருக்காது. தாம்பத்திய சுகம் அறவே இருக்காது மாந்தி 12ல் இருந்தால். அதே போல் உங்களுக்கு ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்போ அல்லது நீங்கள் போட்ட முதலீடு அப்படியே மொத்தமாக டோட்டலாக லாஸ் ஆகுது பாருங்க. ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அப்படியே போயிடுச்சு. அதே போல் ஒரு நிதி நிறுவனங்களில் போட்டேன், கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து சூழ்நிலைகள் இந்த மாந்தி 12ல் இருந்தால் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாந்தி 12 பாவங்கள் நின்ற பலன்களை இப்போ நம்ம பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக பார்த்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அதனால் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோக்குள்ளே பாருங்கள், முழுமையாக பாருங்கள். மாந்தியை பொறுத்தவரை சுவர் பார்க்குறாரு அல்லது நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அல்லது தீய கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. மாந்தியை வந்து எந்த ஒரு கிரகமும் பாதிக்காது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை மாந்தி தான் பலமாக இருக்கிறார். அதனால் வந்து அதற்குரிய பரிகாரங்கள் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எல்லா வீடியோவுமே நீங்கள் முறையாக பார்த்துருங்க. எல்லா வீடியோவுமே நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அதனால் எல்லா வீடியோக்களையுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.